வெல்கம் டு நகரத்தார் ஜோன். இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ரவை 2 கப்பு, சுகர் 2 கப்பு, 2 ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு தான். இது பால், நெய், திராட்சை, முந்திரி பருப்பு. இப்போ இது ரவையை நல்லா நெய்யில் வறுத்துட்டு நம்ம இந்த ரவா லட்டு எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போது இருப்பு சட்டி காய வச்சுருக்கோம். இது காஞ்சோன்னு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து நெய் ஊற்ற போகிறது கிடையாது. நெய் காஞ்சிச்சு. இது முந்திரி பருப்பும் திராட்சையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நான் இது முழு பருப்பு 2 உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா பிடிக்கும் போது கையில் ரொம்ப தட்டாமல் நீட்டாக வரும். அதுக்கு தான். நீங்கள் முழுசாக போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ திராட்சை இதையும் எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம். இந்த ரவை நல்லா வறுக்கணும். நல்ல ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, வாசம் வர அளவுக்கு இது வறுக்கணும். வறுத்தால் தான் ரவை லட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக. இந்த மாதிரி நல்லா இப்போ பாருங்கள் பாதி வறுந்துருச்சு. இதே மாதிரி இன்னும் நல்லா வறுக்கணும். நல்லா ஸ்மெல் வரல. ரவை ஸ்மெல் நல்லா வரணும். நெய்யோட ஃப்ளேவரும் ரவை ஃப்ளேவரும் நல்லா வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சீனி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். இதை இப்போ இது ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு இதுக்கு தேவையான சுகர் வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அடுப்பை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம பால் எப்படி பொங்க காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி பால் காய்ச்சிக்கணும். இது நல்லா சீனி இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சூட்டுக்கு இந்த சீனியெல்லாம் அதோடு சேர்ந்துடும். இப்போ பால் நல்லா சூடு பண்ணியாச்சு. இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் இதோட அளவுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இதை நம்ம உருண்டையாக பிடிக்கலாம். கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கையில் நெய் அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து பிடிக்கணும். நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம். 10 டேஸ்க்கு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நம்மளோட டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு.
எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.